செய்யாமல் இருந்ததே இல்லை. அவர் தினம் வருவது போல அவர் போகின்றார், காளி கோயிலை திறக்கின்றார். பின்னால் யாரோ பேசுவது போன்ற சத்தம் கேட்கின்றது. அப்போது அந்த காளி தேவியுடைய சிலையின் பின்பக்கம் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக பார்க்கின்றார். சத்ரபதி சிவாஜி அரசரும் அவருடன் சில போர் வீரர்களும் உட்கார்ந்திருக்கின்றார். இங்கோ அபுரகத்தில் படையெடுத்து போயிருக்கிறார். சத்ரபதி சிவாஜியினுடைய தலையை கொய்து கொண்டு வந்தாலோ அல்லது உயிருடன் அவரை பிடித்து தந்தாலோ 1000 வராகங்கள் உங்களுக்கு பரிசு தரப்படும் என்றார். இவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தனக்கு இருப்பதோ ஒரே மகன். என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் எனக்கு 1000 வராகங்கள் பகவான் எனக்காகத்தான் அரசர் இங்கே ஒழித்து வைத்திருக்கின்றாரோ என்று நினைக்கிறார். காளி கோயிலுடைய